ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு புதன். பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னாலே பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள், அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்னால் நல்ல ஏர்னிங் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஜூன் மாதம் ஆரம்பித்தாச்சு, எஜுகேஷனுக்குரிய காலங்கள் வந்தாச்சு. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம் எதுவும் எழுதுகிறவங்க கவனமாக எக்ஸாம் எழுத பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வாரம் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் இந்த வாரம் கூடும். அதுலேயும் உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. நீங்கள் நல்ல நட்பு வழியாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் அல்லது லாபம் அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சி, அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரி அல்லது சகோதரர் இருந்தால் அவர்களால் நன்மைகள், இது எல்லாமே இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ, கலைத்துறைனா எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய கலைத்துறையின் மூலமாக நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த வாரம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. வேலை நல்லா இருக்குது. வேலையில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.